இந்திய தேர்தல் ஆணையர் தேர்தலை அறிவிக்கும் போதே ஒரு விஷயம் சொன்னார். இந்த முறை செல்ஃபோன் எல்லாம் பூத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது, மாறாக ஒரு பவுச்சில் போட்டு ஒரு டோக்கன் கொடுத்துட்டு அதை வெளியிலேயே கொடுத்துட்டு போயிடணும், ஓட்டு போட்டு வந்தப்புறம் வாங்கிக்கலாம், டோக்கன் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு அறிவித்தார். அந்த நடைமுறை அமல்படுத்தப்படுறதை நம்ம பார்க்கின்றோம். ஏன்னா கடந்த தேர்தலெலாம் பார்த்தோம், உள்ளேயே எடுத்துகிட்டு போய் ரீல்ஸ் போட்டவனுங்கள்லாம் உண்டு. இந்த நிலையில் அதெல்லாம் தடுக்கிறதுக்கு, ஸோ அந்த பிரீச் எல்லாம் தடுக்கிறதுக்காக செல்ஃபோன் யாரும் போலிங் ஸ்டேஷனுக்குள்ளே அந்த பூத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சாவடிகளுக்கு வெளியிலேயே டோக்கன் கொடுக்கக்கூடிய இந்த முறை செயல்படுத்தப்படுகிறது. இது கடந்த தேர்தல்களெல்லாம் நம்ம பார்த்துடல, இந்த தேர்தலில் இது அமலுக்கு வருகிறது. இந்த ஏற்பாடு பற்றிய விவரங்களோடு இணைகிறார் எழில். ஓர்ச்சியூ. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணி தொடங்கி தற்பொழுது வரை நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் ஆர்வமுடன் தங்களது வாக்கினை பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குச்சாவடி மையங்களில் செல்போன் எடுத்துச் செல்லவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் செயல்முறை சீராகவும் ரகசிய வாக்குப்பதிவு உறுதி செய்வதற்காக இந்த நடைமுறையானது செயல்படுத்தப்படுகிறது. வாக்குச்சாவடி வளாகங்களுக்குள் செல்போன் பாதுகாப்பாக வைப்பதற்காக தனிப்பட்ட பெட்டகங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கான டோக்கன், அதாவது வாக்களிக்க வருபவர்கள் அவரது செல்போன் எடுத்து வந்தால் அவர்கள் அந்த வாக்குச்சாவடிக்கு உள்ளே நுழைவதற்கு முன்பாக அங்க அப்பகுதியில் ஒரு தனி பெட்டகம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு அந்த செல்போனை கொடுத்தால் அந்த தேர்தல் அதிகாரி அவர்கள் ஒரு டோக்கன் கொடுப்பார். அந்த டோக்கனை பெற்றுக்கொண்டு வாக்காளர்கள் உள்ளே தங்களது வாக்கினை பதிவு செய்துவிட்டு பின்னர் வெளியே வந்து அந்த டோக்கனை கொடுத்தால் அவர்களது செல்போன் மீண்டும் வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியை பொறுத்தவரை இந்த திட்டமானது முதல் முறையாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஏனெனில் நீங்கள் கூறியது போல உள்ளே சென்று தங்களது செல்போன் பாக்கெட்டில் வைத்து யாருக்கு வாக்களித்தோம் போன்ற பல்வேறு விஷயங்கள் கடந்த காலங்களில் நடைபெற்றது. எனவே இந்த தேர்தல் ரகசியமாகவும் உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த போன்ற ஒரு திட்டங்களை முதல் முறையாக புதுச்சேரி தேர்தல் துணையானது இந்த திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. இந்த திட்டம் தற்பொழுது ஒரு முன்முயற்சியாக இருந்த போதிலும் வாக்காளர்கள் தங்களது முழுமையான ஒத்துழைப்பும், அதாவது செல்போன்களை கொண்டு வரும்போது அவர்கள் தானாகவே முன் வந்து அந்த பெட்டகங்கள் கொடுத்து டோக்கன் பெற்றுக்கொண்டு வாக்கினை செலுத்தி வருகின்றனர். வெரி இன்ட்ரெஸ்டிங். இது தமிழ்நாட்டிலையும் அமலுக்கு வரப்போது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை இந்த தேர்தல் ஆணையம் பிரீச் ஆஃப் ப்ரைவசி இதை தடுக்கிறதுக்கு, அதுவும் யாருக்கு ஓட்டளிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரகசியமான நடைமுறை. ஸோ அதெல்லாம் நிறைய பேர் பதிவு செய்கிறாங்க, இல்லை அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்கங்கிறத தடுக்கிறதுக்காக இந்த நடைமுறையை இந்த தேர்தல் முதல் கொண்டு வருவதாக இந்த தேர்தல் அறிவிக்கிற நாளன்றே தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்தார். அதை அமலுக்கு வந்திருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். பார்த்து வச்சுக்கோங்க. இப்படி தான் தமிழ்நாட்டிலையும். வீட்டோட மாப்பிள்ளை தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.